இன்று பிறந்தநாள் காணும் தமிழகத்தின் பாதுகாவலரே, முத்தமிழ் அறிஞரின் தவப்புதல்வரே, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். என்றும் கழக பணியில் குட்டி என்ற சுதாகர், வால்பாறை நகர செயலாளர். ஆட்சிக்கு வந்தவுடன் யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவேன் என்றார் ட்ரம்ப். ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்ட நிலையில் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டார். ஆனால் அத்தனையையும் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்புக்கு பிறகு மாறிவிட்டது. இந்த சந்திப்பு உலக அரசியல் கூட்டணி கணக்குகள் மாறிவிட்டதையே காட்டுகின்றன என்ற பார்வையை முன்வைக்கும் செய்தியாளர் பாலவெற்றிவேல் இது பற்றி விரிவாக விவரிக்கிறார். நன்றி விக்னேஷ். எலியும் பூனையுமாக இருந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் நட்பு நாடுகளாக மாறுகிறதா? உணர்வு பூர்வமாகவும் கலாச்சார ரீதியாகவும் நண்பர்களாக இருந்த அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் விலகிச் செல்கிறதா? ட்ரம்பின் வருகைக்கு பிறகு உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் குறித்து தான் விரிவாக அலசப் போகிறோம். தடம் மாறும் உலக அரசியல் என்கிற தலைப்பில். இந்த புகைப்படம் வரலாற்றிலேயே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புகைப்படமாக அமைந்திருக்கிறது. புகைப்படம் என்று சொல்வதை விட இது ஒரு நீண்ட சந்திப்பு. பொதுவாக இரண்டு நாட்டு தலைவர்களும் சந்திக்கிறார்கள் என்றால் ஒரு பூட்டிய அறையில் சந்திப்பார்கள். சந்திப்பு முடிந்த பிறகு என்ன பேசினார்கள் என்கிற சாராம்சம் மட்டும் பத்திரிகையாளர்கள் கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் இன்று வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கியினுடைய சந்திப்பு பத்திரிகையாளர்கள் முன்னாலே நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை விவாதமாக மாறி ட்ரம்ப் இறுதியாக ஜெலன்ஸ்கி முகத்தின் முன்பே எச்சரித்திருக்கிறார். இந்த சந்திப்பை யார் ரசித்தார்களோ இல்லையோ, ரஷ்யா பெரிய அளவிற்கு ரசித்திருக்கிறது. அதனால்தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போதை கோமாளியான ஜெலன்ஸ்கியை அமர வைத்து கன்னத்தில் அறைந்திருக்கிறார் அதிபர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பிய யூனியன், ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தனியாக இல்லை ஜெலன்ஸ்கி, நாம் உறுதியாக அச்சமின்றி இருப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புதினும் ஒரு மாதத்திற்கு முன்பு தொடர்ச்சியாக அவர்கள் பேசுறதை தான் பார்க்கிறோம். ரஷ்யாவை புதின் மிகச் சிறந்த முறையில் வழிநடத்தி வருகிறார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்புடன் பேச ஆர்வமாக இருக்கிறேன்னு புதின் சொல்றாரு. அமெரிக்க அதிபரோ ரஷ்ய அதிபரோ இதற்கு முன்பு வரலாற்றில் இந்த அளவிற்கு யாருமே புகழ்ந்தது இல்லை. இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி புகழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உக்ரைன் போர் காரணமாக அமெரிக்கா ரஷ்யா மீது விதித்த பொருளாதார தடையை சரியான நேரத்தில் விலக்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, உலக அளவில் கூட்டணி கணக்குகள் அரசியல்ல எப்படி மாறுதுன்னு பார்க்கிறோம். அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், உக்ரைன், ரஷ்யா, சீனாவும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்போ ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பார்க்கலாம். உக்ரைன் போர்ல இருந்து நிலம் உனக்கு கனிமம் எனக்கு, இந்த போர் தொடங்கி 3 வருடம் முடிவடைந்த நிலையில 18% உக்ரைனுடைய நிலத்தை ரஷ்யா பிடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா கனிமம் எங்களுக்கு சுமார் 50 லட்சம் கோடி இந்திய மதிப்பிலான கிராஃபைட், டைட்டானியம், யுரேனியம் போன்ற கனிமங்கள் எங்களுக்கு வேணும்னு அந்த டீலிங் வச்சிருக்கிறாங்க. அந்த டீலிங் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த தான் இன்னைக்கு ஜெலன்ஸ்கி போனார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த உக்ரைன் போர் ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான முரணிலும் முக்கியமாக இருப்பது இந்த உக்ரைன் போர் தான். அதற்கு அடுத்தபடியாக வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை. இதற்கு முன்பு அமெரிக்கா, சீனா, இந்தியா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளுக்கு எவ்வளவு வரி விதிச்சாங்களோ அதே அளவு வரியை ஐரோப்பிய நாடுகளுக்கு விதிக்க மாட்டாங்க. ஆனால் தற்போது அதிபர் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விதிச்சிருக்காரு. உலக நாடுகளுக்கு எல்லாத்தையும் நாங்கள் எப்படி வரி விதிப்போமோ அதே வரிதான் உங்களிடமும் வசூலிக்க போகிறோம். அடுத்ததாக சட்டவிரோத குடியேற்றம். அமெரிக்க துணை அதிபர் கடந்த மாதம் ஜெர்மனி சென்ற போது நேரடியாகவே சட்டவிரோத குடியேற்றம் தான் ஐரோப்பிய நாடுகளோட மிகப்பெரிய ஒரு தீங்காக உள்ளது, இதற்கான விலையை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லாமல் உக்ரைன் போரும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான அந்த முரணை காட்டும் விதமாக உள்ளது. இறுதியாக வல்லரசு போட்டியில் அமெரிக்கா, சீனா, பொதுவாகவே இந்த உலகப் போருக்கு பின்னால் சோவியத் யூனியனா ரஷ்யா அமெரிக்காவா அப்படிங்கிற ஒரு பனிப்போர் நிலவும். ஆனால் தற்போது இந்த வல்லரசு போட்டியில அமெரிக்காவும் சீனாவும் தான் நேரடியாக மோடிக்கொண்டிருக்கிறது. ட்ரம்பின் வருகைக்கு பிறகும் நேரடியாகவே அமெரிக்கா இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் கொடுத்திருக்கிறாங்க வெளியுறவுத்துறை செயலாளர். திபெத்தினுடைய ஆண்டு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா. அதே போன்று ஏஐ தொழில்நுட்பத்தில் சீனாவும் அமெரிக்காவும் பெரிய ஒரு முரணை ஏற்படுத்தி வருகிறது. அவர்களுக்கு இடையில் ஒரு பனிப்போரும் நிலவிக் கொண்டிருக்கிறது.
ட்ரம்பின் வருகைக்கு பிறகு உலக அரசியலில் கூட்டணிகளில் மிகப்பெரிய மாறுதல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது உலகமும். இன்று பிறந்தநாள் காணும் தமிழகத்தின் பாதுகாவலரே, முத்தமிழ் அறிஞரின் தவப்புதல்வரே, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். என்றும் கழக பணியில் குட்டி என்ற ஆ. சுதாகர், வால்பாறை நகர செயலாளர்.